The golden age of America begins right now. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இரண்டாவது ஆட்சி காலம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்து விட்டது. அமெரிக்காவின் பொற்காலம் மலரும் என டிரம்ப் கொடுத்த வாக்குறுதி இப்போது எந்த நிலையில் இருக்கிறது? 2025 அக்டோபர் மாதத்தில் அமெரிக்காவின் ஏற்றுமதி இந்திய மதிப்பில் 27.6 லட்சம் கோடியை எட்டியது. இது அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிக அதிகமான மாதாந்திர ஏற்றுமதி மதிப்பாகும். இருப்பினும் கடந்த ஆண்டின் அமெரிக்க ஏற்றுமதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 2.5% மட்டுமே இருந்தது. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் GDP வளர்ச்சி 2% முதல் 3% வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் GDP வளர்ச்சி சராசரியாக 2.5% இருந்தது. அமெரிக்கா பல நாடுகளுக்கு 25% வரை இறக்குமதி வரியை விதித்துள்ளது. சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு வரி 50% வரை கூட செல்கிறது. இந்த வரிகள் மூலம் சுமார் 27 லட்சம் கோடி வருவாய் கிடைத்திருந்தாலும் இது இறக்குமதியில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் 4.6% உயர்ந்துள்ளது. இது 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும். 2025ஆம் ஆண்டில் 6 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டன. இது 2024இல் உருவாக்கப்பட்ட 20 லட்சம் வேலைவாய்ப்புகளுடன் ஒப்பிடுகையில் 1/4 மட்டுமே. ட்ரம்ப் H-1B விசாக்களுக்கு சுமார் 91 லட்சம் கூடுதல் கட்டணத்தை விதித்துள்ளார். இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து திறமையாளர்களை வேலைக்கு அமர்த்த விரும்பும் நிறுவனங்கள் இப்போது ஒரு பெரும் தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன.